ஓம் சாய்ராம் துணை. என் அன்பு குழந்தையே, என் பிரியமான பிள்ளையே, உன் அப்பாவிற்கு இன்று உன் மீது கடும் கோபம் வருகிறது. என் பிள்ளையே, என்னை நீ நம்பினால், என் பேச்சை நீ கேட்டிருந்தால் ஏன் இப்படி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளையே, என் வாக்கின் மீதும் என் மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்ன? ஒரு தாய்க்குத்தான் தெரியும் தன் பிள்ளைகள் ஏன் அழுகிறது என்று. அதனால் உன்னை தண்டிக்க மனமில்லாமல் மீண்டும் உன்னிடம் உரிய அறிவுரையை கூற வந்திருக்கிறேன். இனிமேலும் நீ என் பேச்சை கேட்காவிடில் நிச்சயமாக உன்னை காண நான் வரவே மாட்டேன். என் பிள்ளையே, ஏன் உனக்கு இவ்வளவு மனக்குழப்பம்? ஏன் பிறரை நம்பி உன்னை நீ ஏமாற்றுகிறாய்? என் பிள்ளையே, நான் உன்னிடம் அடிக்கடி ஒன்று கூறுவதுண்டு. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள் என்று. ஆனால் நீயோ பிறரின் அன்பை எதிர்பார்த்து உன்னை நீயே காயப்படுத்துகிறாய். உனக்கு உதவிக்கு யாருமில்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாக நின்றபோது உன் கரங்களை இறுக பற்றியவன் உன் சாய்தேவா நான். தனியாக இருப்பதாய் எண்ணி ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா இருக்கும் வரை உன்னை கைவிட மாட்டேன். நிழலாக உன்னுடனே இருப்பேன். என் பிள்ளையே, உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு சோர்வடைந்து கொண்டு இருக்காதே. என்றும் உனக்கு உரிய உற்ற துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் என் கட்டுப்பாட்டின் கீழே எடுக்கப்படுகிறது. நான் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன் நல்லதுக்கே என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கதறி அழுகிறாய். வேதனைகளைக் கண்டு மனமுடையாதே. நிஜத்தை ஏற்றுக்கொண்டு கலங்காமல் கடந்து வா. மன உறுதியை உனக்கு உன் அப்பா நான் தருகிறேன். இப்போது நீ முயற்சி செய். நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நிச்சயமாக நடக்கும். நீ சந்தோஷமாக இருப்பாய். மீண்டும் சொல்கிறேன், பிறருக்காக உன்னை ஒருபோதும் நீ வருத்தமடைய வைக்காதே. உன்னை நீயே வதைத்துக் கொள்ளாதே. என் பிள்ளையே, உன்னுடைய உறவும் என்னுடைய உறவும் பல ஜென்ம பந்தங்கள். என்னை நம்பு, நான் உன்னை வழிநடத்துகிறேன். நீ சீரும் சிறப்புமாக இன்பமாக வாழ்வாய். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு. ஓம் ஜெய்